ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டாட்டர் லேப்லுடைய நியூ டாஸ்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாட்டர் லேப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் வந்து ஒரு 80 பாயிண்ட் ஓகேங்களா, 80 ஸ்டார் பாயிண்ட் வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், வழக்கம் போல் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாட்டர் லேப்புடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கேன் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வாலெட்டில் இந்த ஸ்டாட்டர் லேப் வாலெட்டுக்குள்ளே அதான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஒரு வாலெட் இருக்குது. அந்த வாலெட்டில் வந்து $5.65 ஒருத்தோட இடிஹெச் வந்து வச்சுட்ருக்கேன் ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டார் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 455 ஸ்டார் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. இப்போ என்ன வந்து டாஸ்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா கீழே பார்த்துங்க. இது வந்து ஜூலை மிசைன்ஸ் ஓகேங்களா. ஜூலை மந்தோடைய மிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குனாக்கா ஜூலை 15லேருந்து ஜூலை 25 வரை இந்த 10 டேஸில் வந்து நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணலான்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 88 பாயிண்ட் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. 88 பாயிண்ட் வந்து நீங்கள் சிம்பிளாக இருக்கிற அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கு வந்து இந்த 88 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஸ்டாட்டர் லேப் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற வாலெட்டுக்கு நீங்கள் வந்து இடிஹெச் வந்து கொண்டு வரணும் ஓகேங்களா. அது எப்படி கொண்டு வரதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ரிலையன்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற பேஸ் இடிஹெச்சோ இல்லை வந்து ஆப்டிமேஷன் இடிஹெச்சோ ஏதோ ஒன்றத்தை வந்து ஃப்ரம்லேருந்து 2க்கு வந்து சோனியத்துக்கு வந்து மூவ் பண்ணிவிட்டு அந்த சோனியத்துலேருந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாலெட்டுக்கு வந்து கொண்டு வந்துருங்க ஓகேங்களா. உங்கள் பாருங்கள் ஸ்மார்ட் வாலெட் இந்த இடத்துல தெரியும் நினைக்கிறேன். ஸ்மார்ட் வாலெட் ஓகேங்களா. இதில் வந்து கொண்டு வந்த பிறகு அவன் என்ன சொல்லியிருக்கான், பை USDSC அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா. அது வந்து எவ்வளோ பண்ண சொல்லியிருக்கான், அட்லீஸ்ட் வந்து ஒரு $10 ஒருத்துள்ள எனி அசெட்டை வந்து நீங்கள் வந்து பை பண்ணணும். பை பண்ணாக்க உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் தரேன்னு இருக்கணும், 40 பாயிண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. இதுவும் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். கீழே இருக்கிற அந்த டெபாசிட் USDC இது பார்த்திங்கன்னா எத்திரியம் நெட்வொர்க், இந்த ஒன்று மட்டும்தான் எத்திரியம் நெட்வொர்க். அது பண்ணிங்கன்னா 8 பாயிண்ட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும் ஓகேங்களா. இதே மாதிரி இந்த மேலே இருக்கிற வந்து சோனியம் நெட்வொர்க்கில் இடிஹெச்சை கொண்டு வந்துட்டு அந்த இடிஹெச்சை நீங்கள் USDC மாற்றினாவே போதும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 40 பாயிண்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ கிடைக்கும், 40 + ஒரு 8 48 பாயிண்ட் கிடைக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க, டெபாசிட் இன்டூ ஹேர்ன் வாலெட்டு அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க $10 ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ப்ரொவைட் லிக்விடிட்டி இதுவும் $10. இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசெட்டை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கனாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் நினைக்கிறேன். 1 வீக் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தான் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓவராலாக எவ்வளோ டாலர் இங்கே லாக் ஆகுனாக்கா இதில் ஒரு $10 இதில் ஒரு $10 சுகுரா 10 வந்து லாக் பண்ணக்கூடாது. ஒரு 10.1 10.1 நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பை USDC இதை வந்து என்ன பண்ணணும்னாக்கா ஸ்வாப்புக்கு போயிட்டு ஸ்வாப்பில் வந்து ஃப்ரம் வந்து இடிஹெச் டு வந்து டாலர் இது மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட வந்து 0.0 ஓகேங்களா 0.006 அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா கீழே வந்து ஒரு $11 வரும். இந்த $11 வந்தோடனே இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இடிஹெச் நெட்வொர்க்கில் டெபாசிட் பண்ணால் முடிஞ்சிடும். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நான் வந்து டாஸ்க் வந்து பண்ணிட்டேன். ஆனால் வந்து ஒன்னே டிக் வந்து விழாது. அதுக்கு வந்து 1 வீக் வந்து டைம் எடுக்கும். அது எங்கே பார்க்கணுனாக்கா இங்கே பாருங்கள் ஏர்ன் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஏர்னை வந்து கிளிக் கொடுக்குறேன். இந்த ஏர்னை கிளிக் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் ஸ்டார் பாயிண்ட் வந்து இங்கே பாருங்கள் ஏர்ன் USDSC அதை வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னா பாருங்கள் நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஜஸ்ட்டும் டெபாசிட் பண்ணேன் 10.10 ஓகேங்களா. இப்போ நான் விட்ரா பண்ணால் கூட விட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு டிக் விழாது ஓகேங்களா. அந்த ஒரே காரணம் நான் விட்ரா பண்ண மாட்டேன். இங்கே டிக்கு விழுகும் வரை நான் வந்து வெயிட் பண்ணுவேன். அதே மாதிரி கீழே வந்து அடுத்த டாஸ்க்கு இந்த டாஸ்க் வந்து சொல்லிட்டேன். இந்த டாஸ்க் சொல்லிட்டுனா அடுத்தது வந்து இந்த ப்ரொவைட் லிக்விடிட்டி இந்த ப்ரொவைட் லிக்விடிட்டி கிளிக் கொடுத்தானே பாருங்கள் கிட்டத்தட்ட நான் வந்து 3 வந்து ஆக்டிவ் இருக்குது. ஒன்று வந்து $10 வந்து நான் எப்பயோ லாக் பண்ணது, ஜூன் 12 லாக் பண்ணது, அதை விட்டுருங்க. இப்போ இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து லாக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ லாக் பண்ணியிருக்கேன், டெபாசிட்டு ஜூலை 16 2026 $10.41 வந்து நான் வந்து லாக் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா இந்த டாஸ்க் வந்து டிக் விழுந்தோடனே நான் வந்து விட்ரா பண்ணிடுவேன் ஓகேங்களா. இதுக்கு ஒரு 20 பாயிண்ட் இதுக்கு ஒரு 20 பாயிண்ட் டோட்டலாக வந்து இன்னும் 40 பாயிண்ட் அதுக்கு கிரெடிட் ஆகும். டோட்டலாக 455 ப்ளஸ் ஒரு 40 495 பாயிண்ட் வந்து எனக்கு வரும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து டாஸ்க் பண்ணதுக்கு டுடே தெரியுதுங்களா. ஜூலை மிசைன் ஸ்வாப் USDSC இதை வந்து ஸ்வாப் பண்ண செகண்டு 40 பாயிண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய இன்னொரு வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாலர் வந்து கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா. 11.54 இருக்குது ஓகேங்களா. இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். கீழே வந்து நான் எந்த ஒரு டாஸ்க்கும் பண்ணல. இது ஒன்று மட்டும் தான் டிக் வந்துருக்கு. அது லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி வந்துச்சு. இப்போதைக்கு வந்து அந்த 3 டாஸ்க் வந்து அவைலபிள் இருக்குது. 80 பாயிண்ட் வரும் ஓகேங்களா. இதில் பை USDC இதை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே பார்த்துங்க இங்கே வந்து வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ என்ன டைப் பண்ணுறேன் இருங்க. 0.55 வந்து கொடுத்துட்டேன். கரெக்டாக வந்து $10.41 வருது. கீழே பார்த்துங்க 10.22 தான் வருது. ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ லாஸ் ஆகுதுனாக்கா ஒரு 20 சென்ட் வந்து குறையுது ஓகேங்களா. பரவாயில்ல 20 சென்ட் குறைஞ்சா கூட பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து டாஸ்க் வந்து வெரிஃபை ஆனால் போதும். இது இன்னும் நானும் ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஓகே ஆக மாட்டேங்குது. என்ன காரணம் தெரில. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்கள் 0.0056 வந்து கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் ஸ்வாப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்வாப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டாஸ்க் வந்து வெரிஃபை ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள் 128 இருந்தது, அப்படியே 168 மாறிச்சு. பாருங்கள் இங்கே பாருங்கள் 40 பாயிண்ட் இன்ஸ்டண்ட்டாக வந்துச்சு. நான் ரிட்டர்ன் ஸ்வாப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரிட்டர்ன் ஸ்வாப் பண்ணிவிட்டு நான் டாலர் வந்து விட்ரா பண்ணிடுறேன். உங்கள் கண்ணு முன்னாடியே பண்ணுறேன். பாருங்கள் $10.41 கிளிக் கொடுக்குறேன். எனக்கு வந்து ETH வந்து வந்துடும். ஓகேங்களா, இவ்வளோ தான் நான் ஸ்வாப் பண்ணேன். அந்த ஸ்வாப் பண்ணதை வந்து டாலராக மாற்றிருந்தேன். அகெயின் வந்து நான் ETH மாற்றிட்டு நான் என்னுடைய பர்சனல் வாலெட், அதாவது என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு நான் மூவ் பண்ணிடுவேன். இது சம்டைம்ஸ் இப்படி தான் பண்ணுது, என்ன பண்ணுறது. கரெக்டாக 10.41 கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கூட விட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10.41 இருக்குது. ஆனால் நான் 10.40 கொடுத்துருக்கேன். பரவாயில்ல. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதுலேயும் கொஞ்சம் எனக்கு லாஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டாஸ்க் பண்ணும்போதும் குறைஞ்சபட்சம் 20 to 25 சென்ட், அதாவது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் நம்ம INRல சொல்ல போனாக்கா ஒரு 30 ரூபானா செலவாகும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகலை, தெரியுதுங்களா. இங்கே எனக்கு கீழே எரர் வருது, என்ன காரணம் தெரில. ஓகே, நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். டாஸ்க் வந்து இப்படி தான் பண்ணுறது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கீழே என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பாருங்கள் ஸ்வாப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படியோ நடக்குது. ஓகே, பரவாயில்ல. இப்போ ஸ்வாப் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இந்த கேப்பில் இப்போ என்ன பண்ண போகிறேன், எங்கிட்ட இருக்கிற டாலரை ETH நான் வந்து விட்ரா பண்ண போகிறேன் என்னுடைய பர்சனல் வாலெட்டுக்கு. அது வந்து கிளிக் கொடுத்துட்டு மேக்ஸ் கொடுத்துட்டு 11.16 இதை வந்து கொண்டு போகிறேன். கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே அகெயின் என்னுடைய ஸ்மார்ட் வாலெட்டில் இருக்கிற ETH என்னுடைய பர்சனல் வாலெட்டுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மூவ் ஆகிடுச்சு. இப்போ மூவ் ஆன ETH நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இங்கே வந்து அப்படியே ரிலேயில் வந்து நான் வந்து ஆல்ரெடி பேஸில் தான் கொண்டு வந்தேன் ETH. ஸோ அதனால் வந்து பேஸுக்கு ரிட்டர்ன் மூவ் பண்ணிடுவேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். என்கிட்ட இவ்வளோ ETH இருக்குது. இதில் வந்து 9.42, ஆனால் போய் சேரது வந்து 9.36 தான், 39 தான். பரவாயில்ல. அவ்வளோதான், ஸ்வாப் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய சோனியில் இருக்கிற ETH திருப்பி அகைன் வந்து பேஸுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த 2 டாஸ்க் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் பண்ணுவேன். இப்போ பண்ண மாட்டேன், நாளைக்கு பண்ணுவேன். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.